ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பேசியிருந்தோம். அந்த முகமது பின் துக்ளக்குடைய கேபிட்டல் ரீஷிஃப்டிங் அப்போது தென்னிந்தியாவில் சவுத் இந்தியாவில் விடுதலையான பேரரசுகளில் ரெண்டு பேரரசு தான் பார்த்தீங்கன்னா விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ இந்த விஜயநகரன் பாமணி கிங்டம். ஸோ அதில் பார்த்தீங்க வந்துட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சினாரியோ சரிங்களா. சிங்க பார்த்தீங்கன்னா துக்ளக், அதாவது முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி நடந்துட்டு இருந்திருக்கும். சிங்க பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் அவங்களுடைய ரூல் இருந்திருக்கும். சிங்க பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸ்க்கும் முகல்ஸுக்கும் அப்பப்போ என்ன இருக்கும்னா கிளாஷ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் இப்போ ப்ரெசன்ட் டே மகாராஷ்டிரா இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாமினி அப்படிங்கிற ஒரு பேரரசு உருவாக்கப்படுகிறது. கீழே பார்த்தீங்கன்னா பிரசன்ட் டே கர்நாடகா இல்லைங்களா, தெலுங்கானா போன்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு உருவாக்கப்படும் சரிங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமகாலமாக கான்டெம்பரரியான பேரரசுகளாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ஃபோர் கிங்டம்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டியூரிங் த பீரியட் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ் இன் ஃபேர் சவுத் இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு ஃபோர் கிங்டம்ஸ். அதாவது மதுரையில் 14th செஞ்சுரியில் சரிங்களா, 14th செஞ்சுரியில் மதுரையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழகத்தில் மதுரையில் பாண்டியர்கள் ஆண்டுட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வேற எந்தெந்த அரசுகள்லாம் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா மகாராஷ்டிராவில் தேவகிரி அப்படிங்கிற இடத்த கேபிட்டலா வச்சு யாதவர்கள் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் துவாரசமுத்திரம் அப்படிங்கிற இடத்த கேபிட்டலா வச்சு யார் ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா ஹொய்சாளர்கள். இது நம்ம அலாவுதீன் கில்ஜியோடைய பீரியட்லயே பேசியிருப்போம் இல்லைங்களா. இந்த ஒவ்வொரு பகுதிகளில் தான் யார் கேப்சர் பண்ணியிருப்பா, அலாவுதீன் கில்ஜி கேப்சர் பண்ணாருன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானால வாரங்கல் அப்படிங்கிற இடத்த கேபிட்டலா வச்சு யார் ஆண்டிருப்பாங்கன்னா காகத்தியர்கள் ஆண்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல மதுரையை கேபிட்டலா வச்சு எனக்கு பாண்டியர்கள் எனக்கு ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரரசுகள் தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ரூல் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த இயர் ஆஃப் 1307 to 1310 மாலிக் கஃபூர் தி கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி கேப்சர்ட் தீஸ் கிங்டம்ஸ். ஸோ இதை நம்ம அங்கேயே படிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ 1307 to 1310 இடைப்பட்ட காலங்களில் மாலிக் கஃபூர் அவருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி இந்த 4 சாம்ராஜ்யங்களையும் ஒன்னொன்னா என்ன பண்ணிட்டாரு, கேப்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா. அப்ப இந்த 4 சாம்ராஜ்யங்களும் யார் கூட போய் சேர்ந்தது, அவருடைய டெல்லி சுல்தான்ஸ் கூட போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்து யார், எந்த வம்சம் வரும், துக்ளக் வம்சம் வரும். ஸோ அதுல வந்து முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா அந்த தேவகிரியுடைய பெயரை என்னன்னு மாத்திடுறாரு, தௌலதாபாத்னு பெயர் மாத்திடுறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல படிச்ச கண்டென்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்றாரு, when he shifted capital back to டெல்லி இல்லைங்களா. அப்போ என்னது தௌலதாபாத்தை கேபிட்டலா மாத்தி மீண்டும் கேபிட்டலை டெல்லிக்கு மாத்தும் பொழுது அந்தங்க தென்னிந்தியால அவருக்கு கீழே இருந்த அரசுகள் அவருடைய சபார்டினேட்ஸ் என்ன ஆயிட்டாங்கன்னா இண்டிபெண்டன்ஸா அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அப்படி இண்டிபெண்ட் ஆனவங்க தான் எனக்கு யாரு, விஜயநகர பேரரசும் பாமணி பேரரசும் ஓகேங்களா. அப்போ இவங்களை பத்தி தெரிஞ்சுப்பதற்கான ஆதாரமா என்ன இருக்கு, சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெர்ஷியன் அக்கௌண்ட்ஸ், பாரசீகர்களின் குறிப்புகள். ரெண்டாவது மனுசரிதம் அப்படிங்கிற ஒரு கன்னட மொழியிலான இலக்கியம் விஜயநகர பேரரசு பீரியட்ல உருவாக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது சாளுவ பயூடயம் அப்படிங்கிற ஒரு நூல் தெலுங்கு மொழியிலான ஒரு இலக்கியம். அதே மாதிரி விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயருடைய ராயவ சக்கம்மு அப்படிங்கிற ஒரு நூல். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது நாயக்கர் முறைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. நாயக்கர் முறை, அந்த நாயக்கர் முறை அப்படின்னாலும் நயன்காரா முறை அப்படின்னாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா. இந்த நாயக்கர் முறையே பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் உருவாக்கியிருப்பாங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான். அந்த முறையை பற்றி எனக்கு இந்த ராயவ சக்கம்மு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எனக்கு குறிப்பிடும். ஓகே. இது இல்லாம கன்னடா, தமிழ், தெலுங்கு மொழியிலான கல்வெட்டுகள் இல்லைங்களா. கன்னடா, தமிழ், தெலுங்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் எனக்கு ஆதாரங்களாக அமைகிறது. அதே மாதிரி நுமிஸ்மேட்டிக் எவிடன்சஸ், அதாவது நாணய ஆதாரங்களான வராக தங்க நாணயங்கள் இல்லைங்களா. அதாவது நுமிஸ்மேட்டிக் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு காயின்ஸ். அந்த கோல்டு காயின்ஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வராகா என்ற அர்த்தம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குரூப் 1ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் இபன் பட்டூடா அப்படிங்கிற ஒருத்தர் மொரோக்கா நாட்டை சார்ந்தவர்
சரிங்களா? அதே மாதிரி அப்துல் ரசாக் அப்படிங்கிற ஒருத்தர் பாரசீக நாட்டுல இருந்து வந்திருப்பாரு. அதே மாதிரி நிகிடின் பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சார்ந்த ஒரு பயணி இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. டொமிங்கோ பியாஸ் அண்ட் நுனிஸ் இவர் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்த பயணி, அவரும் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் யாருடைய பீரியட்ல கேட்டாங்க, யாருடைய பீரியட்ல வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? இபன் பட்டூடா மொரோக்கோ நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி அப்துல் ரசாக் பாரசீக நாட்டை சார்ந்தவர். நிகிடின் ரஷ்ய நாட்டை சார்ந்தவர். டொமிங்கோ பியாஸ் அண்ட் நுனிஸ் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்தவர். முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நிக்கோலோ டி கோண்டி இவர் பார்த்தீங்கன்னா வெனிஸ் நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருகை புரிஞ்சிருப்பாங்க அரசவைக்கு. ஸோ அப்போ யார் யாருடைய பீரியட்ல அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரை படிச்சிடலாம்னா பாமினி பேரரசை படிச்சிருவோம். சரிங்களா? ஸோ பாமினி பேரரசுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் கான் அல்லது அலாவுதீன் ஹசன் அல்லது ஹசன் கங்கு அல்லது பாமன் ஷா. இது எல்லாமே ஒரே ஆள் தான். ஜாஃபர் கான், அலாவுதீன் ஹசன், ஹசன் கங்கு அல்லது பாமன் ஷா என்று அழைக்கப்பட்டவர். சரிங்களா? அப்போ 1345ல 1345ல ஹி மேட் தேவகிரி ஏ இண்டிபெண்டன்ட் கிங்டம். அதாவது 1345ல என்ன பண்றாருன்னா முகமது பின் துக்ளக் கிட்ட இருந்து என்ன பண்ணிடுறாருன்னா தேவகிரியை வந்துட்டு ஒரு இண்டிபெண்டான ஒரு கிங்டமா யார் கேப்சர் பண்ணிக்கிறா? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா கேப்சர் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 1347ல என்ன பண்ணுவாருன்னா குல்பார்கா அப்படிங்கிற இடத்த கேபிட்டலா வச்சு, குல்பார்கா எங்க இருக்குன்னா நார்த்தன் கர்நாடகால இருக்கு. இந்த குல்பார்காவை கேபிட்டலா வச்சு என்ன ஏற்படுத்திடுவாருன்னா பாமினி அப்படிங்கிற அவருடைய பேர்ல, என்ன பேரே வந்து என்னதான் பாமன் ஷா இல்லைங்களா? அப்ப அவருடைய பேர்ல என்ன பண்ணிடுவாருன்னா பாமினி பேரரசு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏற்படுத்திடுவாரு. அப்போ அதான் கொடுத்துருக்காங்க. 1347 he founded a new kingdom called Bombini Kingdom which was spreaded over Maharashtra and part of Karnataka. ஸோ மேஜரா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அது போக பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பாமினி பேரரசு ஸ்ப்ரெட் ஆகி இருந்த ஒரு பிளேஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவகிரி கேப்சர் பண்ணுவாரு. அதுக்கடுத்து குல்பார்காவை கேபிட்டலா வச்சு என்ன பண்ணிடுவாரு? பாமினி பேரரசை உருவாக்கிடுவாரு. யாரு? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஓகே. ஸோ இப்போ he fought with the rulers of வாரங்கல் அண்ட் ஒடிஷா. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரங்கல் கூடயும் ஒடிஷாவை சார்ந்த அரசர்கள் கூடயும் யாரு சண்டைக்கு போறா? நம்மளுடைய அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா வந்து சண்டைக்கு போறாரு. ஸோ he divided his kingdom into 4 tariff. அப்ப இவருடைய பீரியட்ல அந்த ப்ராவின்சஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாரப்ஸ் என்று பெயர். சரிங்களா? அதாவது மாகாணங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம கூட குப்தாசுரிய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா? தேசம் அல்லது புக்தின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இவருடைய ரூல்ல மாகாணங்களுக்கு என்ன பேருன்னா டாரப்ஸ் என்று பெயர் இல்லைங்களா? அப்போ இவருடைய எல்லைக்குட்பட்ட இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா 4 டாரப்ஸா பிரிச்சிருப்பாரு. 4 மாகாணங்களா பிரிச்சிருப்பாரு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஒன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலான குல்பார்கா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தௌலதாபாத். அதாவது தேவகிரி தான் என்னது தௌலதாபாத். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடார். நான்காவது பார்த்தீங்கன்னா பெரார். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா இந்த குல்பார்கா ஒரு மாகாணமா இருக்கும், இந்த பெரார் ஒரு மாகாணமா இருக்கும், தேவகிரி ஒரு மாகாணமா இருக்கும், இந்த பிடார் ஒரு மாகாணமா இருக்கும். அந்த மாகாணங்களுக்கு தான் என்ன பேரு? தாரப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ கவர்னர், அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் ஆர்மி. இந்த மாகாணங்களுக்கு இந்த தாரப்ஸ்கா யாரை ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆளுநர், கவர்னர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த கவர்னருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்றதும் அவங்களுடைய வேலை தான். கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ வரி வசூல் பண்றதும் அவங்களுடைய வேலை தான். அண்ட் ராணுவத்தை பராமரிப்பதும் யாருடைய வேலை தான்? இந்த கவர்னர்ஸ் உடைய வேலை தான். இந்த கவர்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஸ் வந்து அதிகமாகவே வழங்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த மாகாணங்கள்ல உள்ள கோட்டைகள், இப்போ இது குல்பார்கா இருக்குன்னா குல்பார்கால உள்ள கோட்டைகள்லாம் கூட யாருடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும்? இந்த கவர்னருடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமான அதிகாரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. So attempt to exact an annual tribute from the state of வாரங்கல், ரெட்டி கிங்டம்ஸ் ஆஃப் ராஜமுன்றி அண்ட் கொண்டை வீடு. சரிங்களா? ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருந்த வாரங்கல் வாரங்கல் மற்றும் ஒடிஷா கூட சண்டைன்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரங்களை வாரங்களை சார்ந்த அரசர்கள் கூடயும் அதே மாதிரி
ஆந்திரால ஆண்டு கொண்டிருந்த ராஜமுன்றி அப்படிங்கிற பேரரசு கூடயும், கொண்டை வீடு அப்படிங்கிற பேரரசு கூடயும் யார் வந்துட்டு போருக்கு போறாருன்னா, நம்மளுடைய பாமனி பேரரசு பாமனி அரசரான அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா போருக்கு போய் அந்த பகுதிகளை தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாரு. ஸோ டைட்டில்டு செகண்ட் அலெக்சாண்டர் இன் காயின்ஸ், தன்னுடைய நாணயங்கள் தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என அழைத்து கொண்டதான் எனக்கு யாரை சொல்றாங்க, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவை சொல்றாங்க. அதாவது இந்தியாவின் நெப்போலியனா யாரை படிச்சோம், நம்ம சமுத்திரகுப்தரை படிச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தி செகண்ட் அலெக்சாண்டராக அழைக்கப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா எனக்கு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு முகமது ஷா ஒன் ஆட்சிக்கு வராரு. 1358 இருந்து 1375 வரைக்கும், 1358 இருந்து 1375 வரைக்கும். There was a decade long war with விஜயநகர், most of which related to control over the ராய்ச்சூர் தோவாப். அதாவது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஆட்சிக்கு வராரு. இவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்டெம்பரவரியாக இருந்த விஜயநகர பேரரசு கூட என்ன ஆகுதுங்களா, மோதல் என்பது ஏற்பட ஆரம்பிக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் சரிங்களா. இந்த பகுதிக்கு தான் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா தோவாப் பகுதி. அதாவது என்ன தோவாப்னாவே எனக்கு என்ன அர்த்தம், ஏதேனும் இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி இல்லைங்களா. அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க கிருஷ்ணா இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு துங்கபத்திரை இருக்கும் இல்லைங்களா. ஸோ கிருஷ்ணா மற்றும் துங்கபத்திரை அப்படிங்கிற இந்த இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இந்த பகுதிக்கு பாத்தீங்கன்னா தோவாப். அதுவும் தோவாப்க்கு என்ன பேருனா ராய்ச்சூர் தோவாப் என்று பெயர். இந்த ராய்ச்சூர் தோவாப் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்த பாமினி பேரரசுக்கும் இங்கிருந்த விஜயநகர பேரரசுக்கும் மோதல் என்பது ஏற்பட ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. அதான் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ஓவர் த ராய்ச்சூர் தோவாப் இல்லைங்களா. ஸோ ஹிஸ் அட்டாக் ஆன் வாரங்கல். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா மாதிரி முதலாம் முகமதுவும் எங்க படையெடுத்து போறாரு, முதலாம் முகமது ஷா வாரங்களின் மீது படையெடுத்து போறாரு. இந்த படையெடுப்புல நிறைய செல்வங்கள் அவருக்கு கிடைக்குது. 1363 படையெடுத்து போறாரு. அது போக வாரங்கள்ல எனக்கு காலங்காலமா யார் ஆண்டிருப்பா, முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, காகத்தியர்கள் ஆண்ட பகுதி தான் என்னது வாரங்கள். ஸோ அந்த காகத்தியர்கள் உருவாக்குன ஒரு கோட்டை இல்லைங்களா, அந்த கோட்டைக்கு என்ன பேருனா கோல்கொண்டா கோட்டை என்று பெயர். அந்த கோல்கொண்டா கோட்டையை பார்த்தீங்கன்னா இந்த வாரங்கள் படையெடுப்பின் பொழுது யார் கேப்சர் பண்ணிக்கிறா, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ ஹிஸ் அட்டாக் அண்ட் வாரங்கள் இன் 1363 brought him a large indemnity including the important fortress of கோல்கொண்டா. அப்போ கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றியவர்னா எனக்கு யாரு, முதலாம் முகமது ஷா. ஸோ அது போக எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோகினூர் வைரம் பொதிக்கப்பட்ட பீகாக் த்ரோன் இல்லைங்களா, அந்த மயிலாசனம் பீகாக் த்ரோனை யாரு கேப்சர் பண்ணிருவா, லைக் பீகாக் த்ரோனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் உருவாக்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாஜகான் உருவாக்கியிருப்பாரா. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அகமது ஷா அப்தாலி வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ அதை நம்ம பின்னாடி படிப்போம் சரிங்களா. ஓகே, சாரி நாதிர் ஷா, நாட் அகமது ஷா அப்தாலி. பீகாக் த்ரோனை யார் எடுத்துட்டு போயிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்நிய படையெடுப்பாளரான நாதிர் ஷா வந்து எடுத்துட்டு போயிடுவார் சரிங்களா. ஓகே, ஸோ அதை நம்ம லேட்டரா படிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டர்காய்ஸ் த்ரோன் அப்படிங்கிற ஒரு த்ரோன், அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தின சிம்மாசனம் என்ற ஒரு சிம்மாசனம். இந்த சிம்மாசனம் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாமினி பேரரசுடைய சிம்மாசனமாக மாறி போயிடும். ஆனா இந்த சிம்மாசனம் உண்மையாகவே யார் உருவாக்கியதுன்னா காகத்திய அரசர்களுடைய சிம்மாசனம் இல்லைங்களா. ஸோ காகத்திய அரசர்கள் உருவாகிய சிம்மாசனம் தான் ரத்தின சிம்மாசனம். என்ன கலர்ல இருக்கும்னா ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும் அந்த அந்த ரத்தினம் அப்படிங்கிறது. இந்த ரத்தினக்கல் பொதிக்கப்பட்ட இந்த சிம்மாசனம் காகத்தியர்கள் உருவாக்கிய சிம்மாசனத்தை வாரங்களின் மீதான படையெடுப்பின் பொழுது யார் எடுத்துட்டு வந்துருவா, முதலாம் முகமது ஷா எடுத்துட்டு வந்துருவாரு சரிங்களா. அப்போ கோல்கொண்டா கோட்டை இவர் வசமானது. அங்கிருந்த கருவூலங்கள் ரத்தின கற்கள் பாமினி அரசின் வசமாயின. அங்கிருந்த ரத்தன சிம்மாசனம் பாமினி அரசின் சிம்மாசனம் ஆயிற்று. ஸோ டர்காய்ஸ் த்ரோன் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரத்தினக்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செமி ப்ரீஷியஸ், ரொம்ப ஒரு விலை மதிப்பு மிக்க ஸ்கை ப்ளூ இன் கலர். என்ன கலர்ல இருக்குமா, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன் தான் பாத்தீங்கன்னா அந்த டர்காய்ஸ் ஸ்டோன் அப்படிங்கிறது. Muhammad I established a good system of government that was followed by all the successive sultanates as well as by Maratha leaders. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா யாரு கொடுத்திருப்பாருன்னா முதலாம் முகமது ஷா கொடுத்திருப்பாரு. இதை பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்து வந்தவர்கள் எல்லாமே பின்பற்றிய நிர்வாக முறையாகவும் அவை தொடர்ந்து மராத்தியர்களுடைய நிர்வாக முறைக்கு அடித்தளமாகவும் யாருடைய நிர்வாக முறை, இவருடைய நிர்வாக முறை இருந்திருக்கும். அப்பாயிண்டட் கவுன்சில் ஆஃப் 8 மெம்பர்ஸ், 8 அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட், அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் அவர் ஒருத்தர் இருக்காரு. நெக்ஸ்ட் சூப்பர்வைசர், மற்ற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுபவர். ஃபினான்ஸ் யாரு, நிதியமைச்சர்.
ஃபாரின் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர், அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் நிதித்துறை இணையமைச்சர், பேஷ்வா சரிங்களா. அப்ப இந்த பேஷ்வா பதவி தான் பின்னால எங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கும், மராத்தாஸுடைய பீரியட்லயும் ஃபாலோ ஆயிருக்கும் சரிங்களா. ஆக்சுவலி இந்த பேஷ்வாஸ் எனக்கு யாரே உருவாக்கியிருப்பா, முதலாம் முகமது ஷாவுடைய பீரியட்லயே அந்த அமைச்சர்கள் குழுல உருவாக்கியிருப்பாரு. சீஃப் போலீஸ், காவல்துறை தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ், தலைமை நீதிபதி, சமய அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவை பார்த்தீங்கன்னா எனக்கு முதலாம் முகமது ஷா ஏற்படுத்தியிருப்பாரு. Okay. So institutional and geographic consolidations under the Muhammad Shah laid a solid foundations for the kingdoms. அதாவது புவியியல் ரீதியில் முகமது ஷா ஏற்படுத்திய ஒருங்கிணைப்பே அரசுக்கு திடமான அடித்தளத்தை உருவாக்கியது இல்லைங்களா. அப்ப என்ன பண்றாருங்க, கன்சாலிடேட் பண்றாரு. எப்படி வந்துட்டு அவுரங்கசீப் வட இந்தியாவை ஒருங்கிணைத்தாரோ, சமுத்திரகுப்தர் வட இந்திய அரசுகளை ஒருங்கிணைத்தாரோ, அதே மாதிரி தன்னுடைய பேரரசு கீழே எல்லா பகுதிகளுமே கம்ப்ளீட்டா தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய ரூலுக்கு ஒரு பயங்கரமான ஃபவுண்டேஷனாக இருந்தது, அடித்தளமாக விளங்கியதா சொல்றாங்க. ஹி பில்ட் 2 mosques at குல்பர்கா. ஸோ கேபிட்டலே என்னதான் ஆப்வியஸா குல்பர்கா தான் இல்லைங்களா. பாமினியுடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டலா என்னதான் இருக்கும், குல்பர்கா தான் இருக்கும். குல்பர்கால பாத்தீங்கன்னா 2 மசூதிகளை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ தி நெக்ஸ்ட் 100 years saw a number of sultans one after another. அப்ப இவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டு காலம் அடுத்தடுத்து எனக்கு யாரு வந்தா, எனக்கு அரசர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே எனக்கு யாருதான், திறமையற்றவர்களாகத்தான் எனக்கு இருந்தாங்க. ஆல் ஆஃப் தெம் ஃபைட் வித் சதர்ன் நெய்பர்ஸ் பட் வித்தவுட் கெய்னிங் மச் டெரிட்டரி. ஸோ இவருக்கு அடுத்து வந்த ஈவன் எனக்கு முதலாம் முகமது ஷாவுடைய பீரியட்லயே எனக்கு விஜயநகர பேரரசு கூட என்ன ஆரம்பமாயிருச்சு, போர் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இவருக்கு அடுத்து வந்த ஒவ்வொரு அரசர்களுடைய பீரியட்லுமே பாமனிக்கும் விஜயநகரத்துக்கும் ஒரு நூற்றாண்டு கால போர், தலைமுறையான ஒரு போர் என்பது இருந்திருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு வெற்றியுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு கிடைக்கல. யாருக்கு எதிராக, விஜயநகர பேரரசுக்கு எதிராக இல்லைங்களா. இன் 1425 வாரங்கல் வாஸ் சப்டியூட் அண்ட் their progress further eastwards was challenged by the Orisian rulers. ஸோ அப்போ நம்ம சொல்றோம், எனக்கு முதலாம் முகமது ஷாக்கு முன்னாடியே எனக்கு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவே என்ன பண்ணாரு, வாரங்களை கேப்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லி படிச்சோம். அப்போ அவருக்கு அடுத்து வந்து முதலாம் முகமது ஷா என்ன பண்றாரு, வாரங்களின் மீதான தன் ஆதிக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறாருன்னு சொல்லி படிக்கிறோமா. அப்ப அவருக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் திறமையான அரசர்களாக இல்லாத பட்சத்துல ஒரு ஸ்டேஜ்ல வாரங்கள் என்ன ஆயிருது, பழைய மாதிரியே எனக்கு இண்டிபெண்ட் ஆயிருது. இண்டிபெண்ட் ஆகி வாரங்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பாமனி சுல்தானியத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு எனக்கு எது ரொம்ப வீக் ஆயிருச்சு, பாமனி சுல்தானியம் எனக்கு ரொம்பவே எனக்கு வீக் ஆயிருச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ தி கேபிட்டல் வாஸ் ஷிஃப்டட் ஃப்ரம், அதனால என்ன பண்றாங்கன்னா பாமனி அரசர்கள் அவங்களுடைய கேபிட்டலான குல்பர்காவை எங்க மாத்துறாங்கன்னா பிடார் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்துறாங்க 1429 சரிங்களா. ஸோ அப்போ பாமனியோடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டல்னு பாத்தீங்கன்னா குல்பர்கா, செகண்ட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா பிடார், இரண்டாவதாக கேபிட்டல் எங்க மாற்றப்பட்டுரும், பிடாருக்கு மாற்றப்பட்டுரும். ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் முகமது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்ப முதலாம் முகமது ஷாக்கு அடுத்து 3ஆம் முகமது ஆனா கிடையாது. முதலாம் முகமது ஷாவுடைய ஆட்சி எப்பயே முடிஞ்சு போயிடும், 1375லயே முடிஞ்சு போயிடும் சரிங்களா. 1375ல இருந்து 1463 இந்த இடைப்பட்ட காலங்கள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 90 இயர்ஸ் கிட்ட இல்லைங்களா, ஒரு 88 இயர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய சுல்தான்ஸ் அடுத்தடுத்து வந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய பீரியட்ல எந்த ஒரு முக்கியமான ஒரு படையெடுப்புகளோ ஒரு வெற்றியோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே மோஸ்டா பாத்தீங்கன்னா திறமையற்றவர்கள் தான். பட் இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு 1429ல கேபிட்டல் மட்டும் எங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு, பிடாருக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மீண்டும் 1463ல 3ஆம் முகமது ஒரு மிகச்சிறந்த அரசராக தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சரான முகமது கவான் அப்படிங்கிறவர் தான் இல்லைங்களா. முகமது கவானுடைய ஆலோசனையின் பேர்ல செயல்பட்டதுனாலதான் 3ஆம் முகமது ஒரு சிறந்த பாமன சுல்தானியத்தின் அடுத்த சிறந்த அரசராக அறியப்படுவார் சரிங்களா. அப்ப முக்கியமா நம்ம யாரை பத்தி தான் படிச்சாகணும், முகமது கவான் பத்தி தான் படிச்சாகணும். இவரு பாத்தீங்கன்னா ஒரு பாரசீகர் இல்லைங்களா, பிறப்பால் பாரசீக நாட்டை சார்ந்தவர். முகமது கவான் வாஸ் வெல் versed in இஸ்லாமிக் தியாலஜி இல்லைங்களா, இஸ்லாமிய சமய வல்லுநராக இருப்பாரு. அதே மாதிரி பாரசீக மொழியிலே புலமை பெற்றவராக இருப்பாரு. கணித புலமை கொண்டவராகவும் எனக்கு யார் இருப்பானா முகமது கவான் இருப்பார். ரொம்ப ஒரு திறமையான ஒரு நபர். ஹி வாஸ் ஆல்சோ எ போயட், கவிஞராகவும் இருப்பாரு, எழுத்தாளராகவும் இருப்பாரு.
versatile personality இல்லைங்களா? The Muhammad Gawan built a madrasa in Bidar with a large library containing 3000 manuscript is illustrative of his scholarships. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இப்போ என்னதான் இருக்கு, பிடார் தானே இருக்கு. அப்ப பிடார்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3000 ஓலைச்சுவடிகளை கொண்ட ஒரு 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 லைப்ரரி, ஓகேங்களா? ஸோ லைப்ரரி, அதாவது பார்த்தீங்கன்னா மதர்சா, அதாவது இஸ்லாமிய கல்வி நடைபெறும் இடத்துக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதர்சா என்று பெயர், இல்லைங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அவர் பிடார்ல எனக்கு ஏற்படுத்தியிருப்பாரு. கவான் served with great distinction as prime minister under Muhammad III and contributed extensively to the dynamic development of the Bahmani kingdom. அதாவது ஒரு மாதிரி வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்த பாமினிஸ் பேரரசு மீண்டும் எழுச்சி பெற்றது யாராலதான், முகமது கவானாலதான் சொல்லி சொல்றாங்க. யாருடைய பீரியட்ல, மூன்றாம் முகமது எனக்கு அரசராக இருந்த காலத்துல. ஸோ கவான் ஃபாட் சக்சஸ்ஃபுல் வார்ஸ் எகெயின்ஸ்ட் த ரூலர்ஸ் ஆஃப் கொங்கன், ஒரிஷா, விஜயநகர். அப்போ இவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜயநகர பேரரசு கூட, ஒரிஷாவை சார்ந்த அரசர்கள் கூட, கொங்கன் பகுதிகள் கூட எல்லாம் ஒரு வெற்றிகரமான ஒரு போர் தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். மீண்டும் சாம்ராஜ்யம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு புகழ் பெற்றவர், இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹி யூஸ்டு பெர்ஷியன் கெமிஸ்ட் டு டீச் த ப்ரிப்பரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் கன் பவுடர், இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு பாரசீக வேதியியல் வல்லுநர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெடிமருந்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. எப்படி இந்தியால முதன்முறையாக பீரங்கியை பயன்படுத்தியவரா யார் பாக்குறோம், பாபரை பாக்குறோம், இல்லைங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியால வெடிமருந்தை பயன்படுத்தியவரும் எனக்கு யாருதான், முகமது கவான் தான், சரிங்களா? சோ இதை பாத்தீங்கன்னா எங்க இருந்து கத்துக்கிறாருன்னா பாரசீக நாட்டில் வேதியியல் வல்லுநர்களா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுக்கும் இவங்களுக்கும் தான் சண்டை போயிட்டே இருக்கு, இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா பெல்காம் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு போர்ல, பெல்காம் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு போர்ல பாத்தீங்கன்னா இவரு விஜயநகர பேரரசுக்கு எதிராக என்ன பண்ணாருங்களாமா, வெடிமருந்தை வந்து பயன்படுத்தினாருன்னு சொல்லி சொல்றாங்க. So, in order to tighten the administrations and to curb the power of the provincial governors, Gawan divided the existing 4 provinces of the Bhavani into 8. அதாவது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா பார்த்தோமா, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய பேரரசன் 4 ப்ராவின்ஸா பிரிச்சாரு. அப்போ இதோடைய பொறுப்பாளராக யார் அப்பாயிண்ட் பண்ணாரு, கவர்னர்ஸா அப்பாயிண்ட் பண்றாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அதிகாரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி படிக்கிறோமா. இப்ப என்ன பண்றாருன்னா முகமது கவான் பாத்தீங்கன்னா இந்த 4 மாகாணங்கள்ல 8 மாகாணங்களா மாத்துறாரு. அப்படி மாத்தும் பொழுது இந்த கவர்னர்ஸ் உடைய அதிகாரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா குறைக்கப்படுகிறது, இல்லைங்களா? ஸோ ஹி பிளேஸ்ட் சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் த ப்ராவின்ஸ். அதாவது இந்த மாகாணங்கள்ல இருந்த முக்கியமான சில கோட்டைகள், சில மாவட்டங்கள்லாம் நேரடியா யார் கண்ட்ரோல்ல போயிரும், அரசருடைய கண்ட்ரோல் கீழே போயிரும். அந்த பகுதிகளை நிர்வாகம் செய்யும் அதிகாரம் யாரு கிடையாது, கவர்னர்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்ஸ், ஏன்னா இந்த மாதிரியான அதிக அதிகாரம் கொண்ட கவர்னர்ஸ் தான் என்னவே பண்றாங்க, அரசரையே எதிர்த்து கிளர்ச்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கவர்னர்ஸ்க்கான அதிகாரங்கள்லாம் யாரு குறைச்சிருவா, முகமது கவான் குறைச்சிருவார். இதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கவர்னர்ஸுக்கு எல்லாம் யாரை பிடிக்காம போயிரும்னா முகமது கவானை பிடிக்காம போயிரும், சரிங்களா? உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகமது கவானுக்கு எதிராக சதி செஞ்சு அரசர் இருக்காரு இல்லையா, மூன்றாம் முகமது இருக்காரு இல்லையா, அவரையே பாத்தீங்கன்னா வந்துட்டு முகமது கவானை வந்துட்டு கொல்றதுக்கான ஒரு அதிகாரத்தை வந்து கொடுக்க வச்சிருவாங்க. முகமது கவானுடைய அந்த ஒரு புகழ் வந்துட்டு அதிகமாயிட்டே போறதை பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கும் பிடிக்கல. அரசருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா இது, நாம தான் அரசர், ஆனா எல்லாருமே வந்துட்டு யாரதான் சொல்றாங்க, முகமது கவானை தானே சொல்றாங்க சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம முகமது கவானை வந்துட்டு கொல்றதுக்காக ஒரு ஆணை பிறப்பிச்சிருவாரு. அப்போ அவருடைய ஆணையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா முகமது கவான் தூக்கிலிடப்படுகிறார், கொல்லப்படுகிறார். முகமது கவான் இறந்துட்டாரா. இப்ப அவருடைய ஆலோசனை எதுவுமே இல்லாம மூன்றாம் முகமது அரசர் இருக்காரு இல்லையா, அவரும் பாத்தீங்கன்னா வீழ்ச்சியை நோக்கி போயிருவாரு, சரிங்களா? அப்போ அந்த மூன்றாம் முகமது அரசர் இருக்காரு இல்லையா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 5 சுல்தான்ஸ் அவருக்கு அடுத்து வருவாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே போய் 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 ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு பாமினி சுல்தானியம் 5 இண்டிபெண்டான சுல்தானியங்களாக பிரிஞ்சு போயிரும், இல்லைங்களா? சோ ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா பிஜாப்பூர், அகமது நகர், பெரார், கோல்கொண்டா, பிடார் அப்படின்னு சொல்லிட்டு 5 இண்டிபெண்டான சுல்தானியங்களாக எனக்கு எது பிரிஞ்சு போயிரும், பாமணி பிரிஞ்சு போயிரும். இததான் ஒன்னொன்னா வந்து யார் கேப்சர் பண்ணிருப்பா, ஃபர்ஸ்ட் அக்பர் அகமது நகரை கேப்சர் பண்ணாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் வந்து பிஜாப்பூர் கேப்சர் பண்ணாரு. நம்மளுடைய அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே தக்காணத்துல வந்துட்டு போர் பண்ணது யாருக்கு எதிராகத்தான், பிஜாப்பூர் சுல்தானுக்கும்
கோல்கொண்டாவுக்கும் எதிராகத்தான் இல்லைங்களா? அப்ப இந்த 5 சுல்தானியங்கள் ஒன் பை ஒன்னா அடுத்து யார்கிட்ட போயிரும்னு பார்த்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யத்தின் கீழ எனக்கு போயிரும். ஓகேங்களா? So therefore, within a century, sultanates were vanished one after another and taken over by the Mughal states. அடுத்து சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு தக்கான சுல்தானியங்கள் முகலாய அரசுடன் இணைக்கப்பட்டன. பட் பாத்தீங்கன்னா இந்த 5 சுல்தானியங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல யார் கூட சண்டை போட்டிருப்பாங்கன்னா விஜயநகர பேரரசு கூடயுமே சண்டை போட்டிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்த்துடுறோம், பாமணியை பார்த்துட்டு அடுத்து விஜயநகர பேரரசை பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு விஜயநகர பேரரசு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல நமக்கு யாரு முடியறாங்கன்னா பாமணி பேரரசு முடியறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜயநகர பேரரசை பார்த்துட்டு இந்த 5 சுல்தானியங்கள் பிஜாப்பூர், அகமது நகர், பெரார், கோல்கொண்டா, பிடார் அப்படிங்கிற இந்த 5 சுல்தானியங்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் எப்படி வந்துட்டு போர் ஏற்பட்டது, விஜயநகர பேரரசு எப்படி வீழ்ச்சியாச்சு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோல்கொண்டா கோட்டையை பத்தி மட்டும் ஒரு ஓரவை பார்த்துருவோம். ஸோ கோல்கொண்டா கோட்டை எனக்கு யார் கேப்சர் பண்ணா, எனக்கு வந்துட்டு முதலாம் முகமது ஷா கேப்சர் பண்ணார் இல்லைங்களா? ஆக்சுவலி இது யாருடைய கோட்டைன்னா ராஜா கிருஷ்ணதேவ் அப்படிங்கிற வாரங்களை சார்ந்த காகத்தி அரசர் இருக்காரு இல்லையா, அவரு கட்டிய ஒரு கோட்டை இல்லைங்களா? இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா இனாமாக சரிங்களா சில இராணுவத்துக்காக செய்த சேவை இல்லைங்களா, அதுக்காக தராங்க இல்லைங்களா, அந்த லேண்டுக்கு தான் என்ன பேருன்னா ஜாகீர் நிலம் என்று பெயர். நான் வந்து உங்களுடைய ராணுவத்துக்காக சில சேவை செஞ்சிருக்கேன்னா நீங்க எனக்கு இனாமாக தரீங்க இல்லைங்களா, அந்த லேண்டுக்கு தான் என்ன பெயர்னா ஜாகீர் என்று பெயர் இல்லைங்களா? அப்போ இந்த கோட்டையை பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஜாகீர் லேண்டா யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கலி குதப் ஷா, சுல்தான் கலி குதப் ஷா அவருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு போகும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா அந்த கோட்டை எவ்வாறு அழைக்கப்படும்னா முகமது நகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு யார் கேப்சர் பண்ணிடுவா அது எனக்கு, முதலாம் முகமது ஷா படையெடுத்து போனார் இல்லைங்களா வாரங்களின் மீது, அப்ப எனக்கு அதை கேப்சர் பண்ணி பாமணி பேரரசு கீழே வந்துரும் இல்லைங்களா? சோ அப்போ கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப பிரசன்ட் டே ஹைதராபாத்ல இருந்து ஒரு 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 11 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மலையில 120 மீட்டர் ஹைட்ல பாத்தீங்கன்னா இருக்குங்களாமா. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா கோட்டை 17ஆம் நூற்றாண்டுல என்னவா வச்சுங்களாமா ஒரு சிறந்த வைர சந்தையாக விளங்கியதா சொல்றாங்க இல்லைங்களா? இட் கேவ் த வேர்ல்ட் சம் ஆஃப் த பெஸ்ட் நோன் டைமண்டான கோகினூர் வைரம் உட்பட முக்கியமான எல்லா சிறந்த வைரங்களுமே கிடைத்த இடம் எனக்கு வந்து என்னதான் கோல்கொண்டா கோட்டை தான் இல்லைங்களா? சோ இது பாத்தீங்கன்னா அதனுடைய ஒளி அம்சம் அடிப்படையில் சிறந்த கட்டிடக்கலையின் அம்சமாகும். அதாவது பாத்தீங்கன்னா இதுல அந்த கோட்டையுடைய அந்த ஒரு சுரங்கம் இருக்கும் இல்லைங்களா, அங்க என்ன அங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா கோட்டையுடைய எல்லா பகுதிகளையுமே கேட்குமாமா. அப்ப சிறந்த ஒரு அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சர் கொண்டதா இந்த கோல்கொண்டா கோட்டையை சொல்லுவாங்க. இந்த கோல்கொண்டா கோட்டையுடைய அந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கோல்கொண்டா கோட்டையுடைய இந்த உச்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாலா ஹிசார் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதே மாதிரி இந்த கோல்கொண்டா கோட்டையுடைய என்ட்ரன்ஸுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஃபடக்தர் வாசா, அதாவது வெற்றி நுழைவு வாயில் என்று பெயர். சரிங்களா? சோ இதோட நமக்கு என்ன முடியறாங்கன்னா பாமணி முடியறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம விஜயநகர பேரரசை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.